மாமா, நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம்மா. பல்லவி, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாரு, நான் நல்லா இருக்கேன். இசை, எனக்கு ஒண்ணும் இல்ல. என் பேர பசங்களோட ஓடி ஆடி விளையாடாம அவங்க வளர்றத, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுறத பார்க்காம இந்த சுபத்ராவுக்கு எதுவுமே ஆகாது. இசை, ரொம்ப நன்றிமா. என் சுபத்ராவை என்கிட்ட கொடுத்துட்ட. ஐயோ, என்ன மாமா நீங்க எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது நம்ம குடும்பம் மாமா. இவங்க ஏன் அத்தை. இவங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க மாமா. இசை, உன்னோட இந்த நல்ல மனசும் அன்பும் தாமா என்ன காப்பாத்தி உங்ககிட்ட எல்லாம் திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கு. அத்தை, நீங்க நல்லா ஆனதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல அத்தை. மாமா, ராகவ், பல்லவி, வர்ஷினி எல்லாரும் உங்களுக்காக மனசார வேண்டிக்கிட்டாங்க. என்னங்க நீங்க? எதுக்கு அவங்க ரெண்டு பேர் மேல நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? நானா இருக்கிறதால கோபப்படுறதோட நிறுத்திக்கிட்டேன். இதே நீயா இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல வச்சிருக்காம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். ஏங்க, நீங்க கோவப்படுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல சுபத்ரா, அது அப்பா சும்மா ஒண்ணும் கோவப்படலமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க பயந்து போய் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்ணும்போது அத்தையும் ஸ்ரீஜாவும் பக்கத்திலே வரல. இல்ல தான் நீங்க ஏய், பேசாத. உன் கூட இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத நீ எல்லாம் பேசவே கூடாது. ராகவ், வழக்கமா நான் தான் அதிகமா கோவப்படுவேன். இப்ப என்ன நீங்க எல்லாரும் இவ்ளோ கோவப்படுறீங்க? அவங்க பண்ண காரியம் அப்படி சுபத்ரா. இசையும் வர்ஷினியும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விரதம் வைக்கும் போது அந்த விரதத்தை கெடுக்கணும்னு இவங்க நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவு கெட்ட பாத்தியா? ஸ்ரீஜா கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சிந்தாமணி, உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல நீ அப்படிலாம் இல்ல அத்தை, இல்ல அத்தை, நாங்க வெச்சுதான் ஆர்டர் பண்ணோம். ஆனா போய் சுபத்ரா, ஸ்ரீஜா சொல்றது சுத்த போய். அத்தை, நான் பரிமாறேன்னு சொன்னேன்ல, நான் பரிமாறேன். இல்லம்மா, நேத்துல இருந்து நீ பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கல்ல. நீ முதல்ல உட்காரு. ஐயோ உட்காரு இசை. அத்தை, இல்ல அத்தை, நீங்க முதல்ல அத்தை சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். உட்காருன்னு சொல்றேன்ல. நான் வேணா பரிமாறேன் அத்தை. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க முதல்ல. இல்ல அத்தை. உட்காருங்க. உட்காருங்க. ஸ்ரீஜா, சிந்தாமணி, அண்ணி, வாங்க. அண்ணி, நாங்களும் உட்காரோம் அண்ணி. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, உங்க ரெண்டு பேரையும் யார் சாப்பிட சொன்னது? அதான் நல்லா சாப்பிட்டீங்கல்ல. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் போய் பரிமாறுங்க. இந்த வேலையாவது உருப்படியா செய்யுங்க, புண்ணியமாவது கிடைக்கும். என்ன போங்க, போய் பரிமாறுங்க. பரிமாறு. என்ன சொன்ன இசை? சொல்லு, என்ன சொன்ன? நான் கர்ப்பமா இல்ல அத்தை. வர்ஷினிதான் கன்சீவா இருக்கா. இந்த உண்மை தெரிஞ்சா சித்தி அவளை சும்மா விட மாட்டாங்கன்னு நான் கர்ப்பமா இருக்கிறதா போய் சொன்னேன். இல்ல இல்ல, நீ என்கிட்ட விளையாடுற. நான் நம்ப மாட்டேன்.
அண்ணி, நீங்க நல்லதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துறவளதான் சீராட்டி பக்கத்திலே வச்சிருக்கீங்க. நாங்க தான் அப்பவே சொன்னோமே இவ கர்ப்பமா இல்லைன்னு. நாங்க சொன்னதை யாராவது கேட்டீங்களா? சிந்தாமணி சொல்றது பொய்ன்னு சொல்லு இசை. உண்மைதான் அத்தை. அவ எப்படி அத்தை இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்லுவா? இனியும் பொய் சொன்னா அவ வயிறு அவளை காட்டி கொடுத்துரும்னு தெரிஞ்சுதான் அவ உண்மையை ஒத்துக்கிட்டா. இப்பவாவது நாங்க சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க. இசை, என்ன பார்த்து சொல்லு. இவங்க யார் சொல்றதையும் நான் நம்பல. சொல்லு இசை. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்களை ஏமாத்திட்டேன். கர்ப்பமா இருக்கிறத நான் போய் சொல்லிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னது? என்ன மன்னிச்சிருங்க. பொய் சொல்லிட்டியா? நீ கர்ப்பமா இருக்கன்னு பொய்யா சொன்ன? பாவி, என்னை நம்ப வச்சு கழுத்தாயிட்டே. பாவி. அம்மா அடிக்காதீங்கம்மா. சுபத்ரா, சொன்னா கேளுங்கம்மா. அடிக்காதீங்கம்மா. சொன்னா கேளுமா? அம்மா, விடுங்க. சுபத்ரா, விடுமா அவளை? பேசாதீங்க. என்னக்கா என்னாச்சு? உள்ள போ, நான் சொல்றேன். சரி வாங்க. என்னக்கா எதுக்கு இப்ப காலங்கத்திலே கதவு தட்டினீங்க? ஐயோ, மணி என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இவ்வளவு சோம்பேறியா இருந்தா அந்த இசைதான் காலத்துக்கும் அண்ணியோட மனசுல இருப்பா. சரி காலையிலே ஆரம்பிக்காதீங்க. ஸ்ரீஜா, நான் இன்னைக்கு அதிகாலையில ஒரு கனவு கண்டு. கனவா? என்ன துபாயில இருந்து உங்க வீட்டுக்காரர் வராரா? அதானே. நான் ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து சிரிச்சா கூட உனக்கு பிடிக்காதே. சரி சரிக்கா, கோச்சுக்காம விஷயத்துக்கு வாங்க. ஸ்ரீஜா, இன்னைக்கு காலையில ஒரு 4:30 மணி இருக்கும். இசை அழுதுகிட்டே வந்து அண்ணிக்கிட்ட தான் கர்ப்பமா இல்லைங்கிற விஷயத்த சொல்றா. என் அண்ணி அப்படியே அவளை லெஃப்ட் ரைட் வாங்கி கழுத்து புடிச்சு வெளியில தள்ளுறாங்க தெரியுமா? இந்த கனவை கேக்குறதுக்கே இவ்ளோ சந்தோஷமா இருக்கேக்கா. இது மட்டும் நிஜத்துல நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? இங்க பாரு ஸ்ரீஜா, அதிகாலையில கண்ட கனவு நிச்சயம் பலிக்கும்னு சொல்லுவாங்க. நீ வேணும்னா பாரு, இசையோட ஆட்டம் இன்னியோடு முடிய போகுது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம். வாங்க சரி, வா போலாம்.